அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கணும்னா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க போகுது, சாதகமா பாதகமா அப்படின்னு பார்ப்போம். இந்த கன்னிராசியின் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கார். இவர் 10க்கும் அதிபதி. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். இவர் வீட்டில் இருந்தாருன்னா தொழில் பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு, வேலை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. வேலைக்கு போறாருன்னா வீட்டை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த தொழில் சார்ந்த எண்ணங்களை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சுகம் சார்ந்த விஷயத்துல இவர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பொழுது அங்க தொழில் அவருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொஞ்சம் வீட்டை தள்ளி கொஞ்சம் இருந்து ஒர்க் பண்ணாருன்னா பிசினஸ்ல பெரிய லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட
ஒரு சூரியன் இருக்கிறாங்க. சரிங்களா, அதனால அவர் உயர் அதிகாரிகளிடம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விரையாதிபதி, கன்னி ராசிக்கு விரையாதிபதி சூரிய பகவான் சொல்லலாம். அவர் 4ல் இருக்கார். அப்போ வீடு, வாகனம், வண்டி ஏதாவது அவர் விற்பனைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் அது விற்பனையாகக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாவே ஒரு வீடு விற்கணும்னு நினைச்சிருந்தாலும் இல்லை வண்டி எதனா விற்கணும்னு நினைச்சாலும் அது சேல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, சரிங்களா, புத பகவான் சுக்கிர பகவான்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ கலைத்துறையில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும்னு சொல்லலாம். 2க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 4ல் தான் இருக்கார். ஸோ இவரோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் தானா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் பகவான், 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 4ல் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பிரச்சனைகள், இவர் புதிய முயற்சியால் சில பிரச்சனைகளும் டாக்குமெண்டேஷன்ஸ், மேலும் இவரோட அவசர நிலை, அவசரமாக சில விஷயம் பண்ணணும் அதனால பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் இவர் உடல்நிலையிலும், ஏன்னா அர்ஜென்ட் நிறைய திங்கிங்ல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல, சரியா நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். அதனால அந்த பிரச்சனைகள்ல உடல்நிலையில் சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், அவர் வந்து இப்ப 4ல் இருக்கார். ஸோ இருதயம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா விரையாதிபதி சூரிய பகவான் கூட இருக்கார். அதனால உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யும் பொழுது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள், சரிங்களா, இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 7ல் இருக்கிறார். ஸோ 7ல் இருந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா குருவின் 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் இயங்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் வீட்டில் மழையில சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால மகிழ்ச்சியோடு இருங்க. இன்கேஸ் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை. சரிங்களா, கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலை கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கு. தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுதுன்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி ஆல்ரெடி சொல்லியிருந்த தொழில் செய்யும் விஷயங்கள் எல்லாமே வேலை நேரத்தில் வேலை மட்டுமே கவனிக்கணும். அந்த நேரத்தில் வீட்டில் சுகமாக தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தொழில் அங்கே வேலை செய்கிற இடத்துல பாதிக்கப்படும். இல்லை நம்ம டூர்னு வெளியே சுற்றிட்டு இருந்தோம், வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தால் வேலை பாதிக்கப்படும். வேலையேன்னு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வேலைன்னு சுற்றிட்டு இருந்தால் வீட்டில் சுகம் பாதிக்கப்படும், உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஆனால் நிறைய ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்க. இந்த வருடம் முழுமே உங்களுக்காகவே இந்த வருடம் முழுமையாக இருக்கு. எல்லாமே அனுகூலமான சூழ்நிலைகளாக இருக்கு. 11ஆம் அதிபதி கன்னிராசியின் 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ரோஹிணியில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்க கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக இனிமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது, தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் தந்தையின் ஸ்தானத்தில் ஏற்படும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதும் இவர்கள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளிலும் இவர்தான் முதன்மையான ஒரு பர்சனாக இருப்பார், அவர் ஆஃபீஸில் இருந்தாலும். அதனால் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிற காலகட்டத்தை மிகவும் அற்புதமாக பயன்படுத்துங்க. கன்னிராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு யாருக்காவது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு வெள்ளியாலான பொருட்களை அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தேங்காய் உடைப்பதன் மூலமாக, ஏன்னா 12ல் கேது பகவான் இருக்கார், தேங்காய் உடைப்பதன் மூலமாக சில தடைகள் விலகும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. விநாயகர் வழிபாடு, சரிங்களா, தேங்காய் உடைப்பதன் மூலமாக தடைகள் விளங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026ஆம் வருடம் விலக போகிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்றீங்களா, விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உங்களோட வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இந்த வருடம் முழுக்க உங்க கையில தான் இந்த 2026 இருக்க போகுது அப்படின்ற இனிமையான நிகழ்ச்சி, இனிமையான தருணங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கின்ற இனிமையான செய்தியோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.